வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம நமக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரியிங்கா இருக்கிற ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர்தான் ஜெஃப் பெசோஸ். அமேசான் நிறுவனத்தின் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரர். அவர்தான் அமேசான்னு உலகம் முழுக்க பிரபலமான ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டே துவக்கி நடத்துறவர். 2024க்கு தான் இவர் சொத்து மதிப்பு சுமார் $195 பில்லியன். ஒரு காலத்துல நம்ம மாதிரியே சாதாரண குடும்பத்துல இருந்தவர். அமெரிக்காவிலே 1964 பிறந்தார். அவருடைய தாய் சின்ன வயசுலயே ஒரு கியூபா குடியிருப்பாளரான மிகுவேல் பெசோஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெஃப்பை தத்தெடுத்து வளர்த்தாரு. சிறு வயதுல இருந்தே விஞ்ஞானம், விண்வெளி எல்லாத்துலேயும் ஆர்வம் அதிகம். பள்ளியிலிருந்தே விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பணும்னு கனவு. அப்பிறகு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சாரு. படிப்பு முடிச்சதும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில வேலை பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த சில வருடங்கள்ல பல நிறுவனங்கள்ல பணியாற்றி ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிக்கே துணைத் தலைவரா இருந்தப்ப தான் வாழ்க்கையே மாற்றும் முடிவு எடுத்தாரு. 1994ல வேலையை விட்டுட்டு அமேசான்னு புத்தக கடையை ஆன்லைன்ல துவக்கினாரு. பெற்றோர் கொடுத்த $300,000 முதலீடு தான் ஆரம்ப புள்ளி. ஆரம்பத்திலே முதலீட்டாளர்களை நேரமா சொல்லிட்டார், இந்த வணிகம் தோல்வி அடைய வாய்ப்பு 70% இருக்குன்னு. ஆனா நம்பிக்கையோட துவங்கினாரு. 4 வருஷத்துக்குள்ள புத்தகத்தோட இல்லாம வீடியோ, சாங்ஸ், வாடகை பொருட்கள் எல்லாமே விற்க ஆரம்பிச்சாங்க. அமேசான் சின்னதா ஆரம்பிச்சாலும் இப்போ உலகத்திலே பெரிய ஆன்லைன் ரீடெய்லர். மொத்தமாக நூற்றுக்கணக்கான மில்லியன் பேருக்கு வேலை வாய்ப்பு. CIA ஒப்பந்தம், கிண்டில், அமேசான் வெப் சர்வீசஸ், வெற்றிகளோ வெற்றிகள். வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தா வெற்றி சாத்தியமா இருக்கு. எல்லாம் மேலே போகாது, கீழே போனாலும் மீண்டு வரலாம். முக்கியமா என்னன்னா, நம்ம மேல் நம்பிக்கை வைக்கணும். ஜெஃப் பெசோஸ் எடுத்த நம்பிக்கை, கடுமையான உழைப்பு தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம். நாமும் நம்ம கனவுகளுக்காக உழைத்தால் நிச்சயமா வெற்றி அடையாளம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. லவ்.